செக்குலர் பொறியாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேகா அப்படின்ற அந்த ஆட்சி, ஒரு சிறப்பான ஆட்சி, ஒரு பொன்னான ஆட்சி. இந்த 100 நாள்ல நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட சாதனை செஞ்சிருக்காரு தெரியுமா? அப்படின்னு நேத்து இருக்கக்கூடிய எல்லா நாளிதழ்லயுமே பக்கம் பக்கமா முதல் பக்கத்துல விளம்பரம் குடுத்திருந்தாங்க. அந்த விளம்பரம் குடுத்திருந்தத நம்ம நேத்து எடுத்து நம்ம டீகோட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவ போய் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க செஞ்ச சாதனைய பதிவு பண்ணல. அவங்க பட்ஜெட்ல என்ன வாசிச்சிருந்தாங்களோ, அத தான் கொண்டு வந்து இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, சாதனைன்னு இந்த 100 நாளையில தாவேகா அரசாங்கம் எதுவுமே பண்ணல. ஒரு 3 விஷயத்த தவர. என்ன தெரியுமா? போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது எந்த மாதிரி? ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், மொள்ளமாரித்தனம், அப்புறம் இந்த கசக்குறவைங்க, இவிங்க கும்பலுடைய அட்டகாசம் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. இந்த மாரியான மகத்தான மன்மத சாதனைய நம்ம தாவேகா அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. இப்ப நான் காலையில 2 நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு வந்து தி ஹிந்து, இன்னொன்னு தினமலர். தினமலர்னால இன்னைக்கு படிக்க முடியாது. என்ன ரீசன்னா, ஹிந்து அப்படின்ற இந்த நாளிதழ்ல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. தாவேகா அரசாங்கம் எந்த அளவுக்கு கேவலமா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அம்பலப்படுத்த போறோம். பொய்ய சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பயல்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. பழமொழியான்னு தெரியாது. பட் இந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா, இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஓட்டு போட்ட அந்த தற்குறிகள்லாம் தற்குறிகள் தானே. அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்ட்டு, கேவலமா சில விளம்பரம் குடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் புதுசா புதுசா நோட் பண்ணிக்கோங்க. புதுசா 70 வயதிற்கு மேற்பட்ட அ நபர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ கொண்டு வந்திருக்காங்களாம். அதாவது வருமான உச்சவரம்பு இல்லாத ஒரு காப்பீடு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இதனால 38,00,000 மக்கள் பயனடைய போறாங்க. இதுக்காக நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2,997 குரோஸ் வந்து நாங்க ஒதுக்கி இருக்கோம். ஏன்னா தாவேக்காவுடைய வேவ்ல நம்ம சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். அதனால தான் இத சொல்றேன். ஓகேவா? 2,997 குரோஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ, இப்படி ஒரு விளம்பரத்த குடுத்து வச்சிருக்காங்க. நானும் இந்த செய்திய எடுத்து செக் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி இங்க காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்கு. இத முதன்னு 2009ல ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. கலைஞர் காப்பீடு திட்டம்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீடுகள்லயும் பதிவு பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் மருத்துவ காப்பீடு கொண்டு வராங்க. அதுவும் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2012ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெயர் மாற்றம் பண்றாங்க. எந்த மாரி பெயர் மாற்றம் பண்றாங்கன்னா, CMCHIS அப்படின்னு பெயர் மாற்றம் பண்றாங்க. இதன் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வருடத்துக்கு ரூ. 1,00,000 அவங்க வந்து காப்பீட வந்து நாங்க வழங்குவோம். அரசு தரப்புல இருந்து நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லி, சில நோய்களுக்கு பட்டியல் குடுத்து, அரசு மருத்துவமனையில நீங்க இத எடுத்துக்கலாம். பட் இன்னும் சில தனியார் மருத்துவமனைகளும் நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதிலயே நீங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி, ஒரு பேக்கேஜ் ஒண்ணு குடுக்குறாங்க. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா, 1,00,000 மட்டும் இல்ல. சில முக்கியமான பாதிப்பு, முக்கியமான நோய்கள் இருக்கு அப்டின்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 சேர்த்து ஒரு 1,50,000 வரையும் நாங்க கவரேஜ் குடுக்குறோம்னு சொல்லி, அன்றைய அதிமுக அரசாங்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2022ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அத என்ன பண்றாருன்னா, அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்த 1,50,000 1,00,000 பேக்கேஜ் இருந்ததுல அத 5,00,000 மாத்துறாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5,00,000 அப்டின்ற பேக்கேஜ கொண்டு வராரு. இது ஆல்ரெடி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்திய அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2024ல பிஎம்ஜே அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்த கொண்டு வராங்க. அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமா 70 வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து இலவசமா நாங்க இன்சூரன்ஸ் போட்டு குடுத்துருவோம். உங்களுக்கு ஈஸி கவரேஜ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு நபருக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 5,00,000 அவங்க வந்து காப்பீடு கவரேஜும் போட்டு குடுக்குறாங்க. இப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மருத்துவ காப்பீட தாவேக அரசாங்கம் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு விளம்பரம் குடுத்து வச்சிருக்காங்க தி ஹிந்து நாளிதழ்ல. நான் என்ன கேட்கிறேன், ஆல்ரெடி இருக்கு. இதுல சில பேருக்கு கேள்வி வரலாம். எப்பா
திமுக அரசாங்கம் மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அத வந்து 1,00,000 1,50,000 கவரேஜ் போட்டு குடுத்திருந்தாலும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அத 5,00,000 கொண்டு மாத்தி வச்சிருந்தாலும், இங்க 70 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆல்ரெடி ஒன்றிய பாஜக அரசாங்கம், இந்த இந்திய அரசாங்கம், அவங்க தெளிவா அவங்க ஆல்ரெடி நடைமுறையில செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இலவச காப்பீடு திட்டம் சொல்லி அவங்க ஆல்ரெடி குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரூ. 5,00,000 பேக்கேஜும் போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கர அப்படியே தூக்கிட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து, இத நாங்க தான் கொண்டு வரோம் தமிழ்நாட்டுலன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. சரி ஒட்டியிருக்காருல்ல, அந்த 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு அவங்க எவ்வளவு காப்பீட வந்து கவரேஜ் பண்றாங்கன்னு சொல்லி ஏதாவது பேக்கேஜ் குடுத்திருக்கணும்ல. அவங்க அப்படி ஒரு மண்ணுமே குடுக்கல. பிரச்சனையே இதுதான். இவங்களோட தில்லுமுல்லுங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. என்னன்னா, 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு, வயதான நபர்களுக்கு நாங்க மருத்துவ காப்பீடு திட்டத்த நாங்க கொண்டு வரோம்ன்னு சொல்லி இன்னைக்கு தமிழக அரசு விளம்பரப்படுத்தியிருக்காங்கல்ல. இதன் மூலியமா 38,00,000 மக்கள் வந்து பயனடைய போறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரூ. 2,997 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஃபண்டும் அதுக்குள்ள தான் இருக்கு. ஊழியர்களுக்கு சம்பளம் குடுக்கக்கூடிய ஃபண்டும் அதுல தான் இருக்கு. இந்த மாரி ஃபண்ட் எல்லாம் அதுல தான் இருக்கு. இதெல்லாம் கழிச்சுட்டோம்னா, பேலன்ஸ் நமக்கு மிஞ்சுறது கரெக்ட்டா பார்த்தோம்னா 1,900 கோடி தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக இந்த தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. 1,900 கோடிய 38,00,000 நீங்க வகுத்தீங்கன்னா, ஒரு ரவுண்டா பார்த்தோம்னா ஒரு ரூ. 5,000 வரும். வருஷத்துக்கு ஒரு வயதான முதியவருக்கு ரூ. 5,000 தான் இவங்க காப்பீடு குடுக்குறாங்க. வெறும் 5,000 தான் குடுக்குறாங்க. இல்ல நீ 1,900 கோடி போடாத. 2,997 கோடிய நீ போட்டு நீ வந்து வகுத்து பாருடான்னு கேட்டிருந்தா கூட, 7,887 வரும். ரூ. 10,000 கூட ஒரு நபருக்கு ஒரு வருஷத்துக்கு இவங்க ஒதுக்கல. ஆனா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டத்த இவங்க நாங்களும் பண்றோம்ன்ற பேர்ல, பண்ற விஷயத்த ஒழுங்கா பண்ணாம, பித்தலாட்டத்தனமா மக்களை ஏமாத்துறதுக்காக, தற்பெருமை பீத்துறதுக்காக, ஸ்டிக்கர் ஒட்டி பொழைக்கிறதுக்காக, விளம்பரம் படுத்துறதுக்காக, இப்படி ஒரு அறிவிப்ப குடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த அறிவிப்பு? 70 வயதிற்கு மேற்பட்ட 38,00,000 மக்கள நாங்க காப்பாத்த போறோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு நாங்க இவ்வளவு குடுப்போம்னு சொல்லியிருக்கணும். மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லுது. 70 வயதிற்கு மேற்பட்ட ஒரு தனிநபருக்கு 5,00,000 ஆண்டுக்கு அவங்க கவரேஜ் குடுக்குறாங்க. பேக்கேஜ் போட்டு குடுத்திருக்காங்க. இது போதாத குறைக்கு திமுக அரசாங்கமும், அதிமுக அரசாங்கமும் அவங்களும் படிப்படியா இன்கிரீஸ் பண்ணி ரூ. 5,00,000 ஒரு குடும்பத்துக்குன்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப நீ குடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில ஒரு நபருக்கு நீ எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்க? சொல்லு. ரூ. 5,000 பட்ஜெட் அப்படின்னா, இந்த ரூ. 5,000 இல்லாம அவங்க அந்த மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? அந்த ரூ. 5,000 பட்ஜெட்ட நீ எதுக்கு ஒதுக்குற? ஒரு வருஷத்துக்கு மருத்துவ செலவுக்கு ரூ. 5,000 பத்துமா? நீ மாசம் 5,000 சொல்லியிருந்தா கூட நான் ஓகேன்ட்டாவது போயிருப்பேன். வருஷத்துக்கே ரூ. 5,000 நீ ஒதுக்குனன்னா, இது எங்க போய் என்ன கணக்கு நல்லா கவனிங்க. 2,997 கோடின்னு படிக்கும்போது பெருசா இருக்கும். ஆனா அது 38,00,000 மக்களுக்கு நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 5,000 தான் வரும் வருஷத்துக்கு. இது எதுக்கு? சரி. இது பரவால்ல. இன்னொன்னு பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, இருங்க நோட் பண்ணி வச்சிருந்தேன். 4ஆம் பக்கத்துல குறுக்க கௌஷிக் மாரி சின்ன ஒரு காலம்ல இருக்கு. சரியா? என்னன்னா, சிஎம் விஜய் அவர்கள் புதுசா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா லான்ச் பண்ணியிருக்காரு? ஆன்லைன்ல நீங்க பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காராம். இது ஆல்ரெடி தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு விஷயம். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது கரெக்ட்டா சொல்லணும்னா, ஜனவரி 22, 2026வது வருடம் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சரி பார்க்கிறதா இருக்கட்டும், இதுல அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள நீங்க புதுப்பிக்கணும்னா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பண்ணலான்னு ஆல்ரெடி திமுக அரசாங்கம் ஜனவரி 22, 2026ல கொண்டு வந்துட்டாங்க. அமலுக்கு வந்துருச்சு. அமுல்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் நாங்க அமுல்படுத்துறோம், நாங்க லான்ச் பண்றோம்னா, என்ன லான்ச் பண்ண போற? ஆல்ரெடி தான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார் 3.0 அப்படின்ற ஒரு நேம்ல கொண்டு வந்திருக்காங்க. அதோட நோக்கம் என்னன்னா, பேப்பர்லெஸ் பிளஸ் பிரசன்ஸ்லெஸ்
வெரிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல ஸ்டார் 3.0 அப்படின்ற திட்டத்தை ஆல்ரெடி திமுக அரசாங்கம் உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க அதை மறுபடியும் லான்ச் பண்றேன்னு நீங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, ஊரை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிறீங்க. இதுல கால கொடுமை என்னன்னா, இது சாதனை வேற அவங்க போட்டு வச்சிருக்கிறானுங்க. ஆல்ரெடி மருத்துவ காப்பீடு இருக்கு. 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்திருக்கு. நீ ஒரு நபருக்கு எவ்வளவு நீ ஒதுக்குற, ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குறன்ற டேட்டாவே கொடுக்காம, நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிற. இது எந்த மாதிரியான மனநிலை, இது எந்த மாதிரியான செயல்பாடுன்னு தெரியல. தாவேக அரசாங்கம் தொடர்ந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில தான் இருக்கு. கேவலமா இருக்கு. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அதை பத்தி நான் தனியா ஃபுல் வீடியோ போடுறேன். பட் இந்த தி ஹிந்து அப்படின்ற செய்தித்தாள்ல வந்த ஒரு விஷயம் தான். திருமாவளவன் அவர்கள் இருக்காரு இல்லையா, விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள். அவர் வந்து நேத்து மேடையில காரசாரமா சில விஷயங்கள்ல பேசியிருக்காரு. அது சம்பந்தப்பட்டு இந்த நாளிதழ்ல ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருக்கு. அது பத்தி நான் இன்னொரு வீடியோ தனியாவே நான் இன்னைக்கு பிரீஃபா உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த தாவேக அரசாங்கத்துக்கு. இதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி சட்டமன்றத்தில் தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. எதிர்கட்சிகள் தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்க ஏன்னா அமுல்படுத்தி வச்சிருக்கிறீங்க? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படிப்பா நீங்க வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பீங்க? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, புரியலன்னு தயவு செஞ்சு கேளுங்க. இந்த தாவேக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் புதுசா எதுவுமே பண்ணல. எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை அதிகமா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி காலையில நான் நியூஸ் பேப்பர் படிப்போமா முதல்வரே அப்படின்ற கான்செப்ட்ல படிக்கிறேன்ல, இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். லைக் போடுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் தான். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு படிக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அவருக்கு படிக்க தெரியுமா நமக்கு தெரியல. அதனால மக்கள் உதவி பண்ணுங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.